இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கு. இப்ப இந்த விவகாரம் வந்து உயர்நீதிமன்றத்துல போயிருக்கு. அதாவது இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல 144 தடை போட்ட அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் பிரவீன்குமார் அவர்கள், "நான் நிபந்தனையின்றி மன்னிப்பு கேட்கிறேன். நீதிபதி அவர்கள வந்து அவமதிக்கணும்னு நான் 144 தடையோ, இல்ல தீபம் ஏற்றக்கூடாதுன்னு எந்த நடவடிக்கையும் எடுக்கல" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விவகாரத்த எப்படி பார்க்கலாம்? தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவாவும், இல்ல அவமானகரமான ஒரு விடயமாக பார்க்கலாமா? ஒரு அரசு எனக்கு என்னன்னு இயங்கும் பொழுது, அதிகாரிகள் அதுக்கு துணை போவது, அல்லது அவர்களே தவறான வழிகாட்டுதல் குடுக்கறது. சுட்டி காமிக்கிறது ஒண்ணு இருக்குல்ல, "இப்படி ம். பண்ணக்கூடாது சார், சிக்கலாகும்னு" சொல்றது. அத தாண்டி, "சார் இப்படிய விட இந்த மாரி இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் சார்ன்னு" கூட சேர்ந்து சொல்லலாம். அந்த மாரி நடப்பதை பல ஆண்டுகளாக இந்த கவர்மெண்ட்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப டிஜிபி நியமனத்தில கூட பார்த்தீங்கன்னா, ம். தலைமை டிஜிபியே வந்து யுபிஎஸ்சிக்கு பேனல் அனுப்பி, அந்த பேனல் வந்து அதுலேருந்து ஒரு 3 பேரை அ அந்த லா அண்ட் ஆர்டர்ல கிளீன் அவங்களுடைய கிளீன் ரெக்கார்டு இந்த மாதிரி பல விஷயத்த பார்த்து சீனியாரிட்டி ஒரு 3 பேர் பேனலாக திருப்பி அனுப்புவாங்க. அதுலேருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். ம். ஆனால் பழைய டிஜிபி ரிட்டயர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். 3 மாதம் முன்னாடியே பேனல் அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ அனுப்பாமல் கோர்ட்டில் மதுரை கிளையில் இதே மதுரை கிளையில் தான் ம். வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது, இல்லை ப்ராசஸ்லாம் போய்கிட்டு இருக்கா சார் அப்படின்னு ஒரு தகவலை சொல்லிவிட்டு, ஆனால் பொறுப்பு டிஜிபியே போடுறாங்க. ம். அதுக்கு பிறகு கோர்ட் கண்டெம்ப்ட் என்டி தீபன் சுப்ரீம் கோர்ட் போகும்போது, சார் பேனல் அனுப்பிச்சிருக்கோம், வந்த உடனே போட்டுருவோம் நாங்க. ம். பேனல் வந்த உடனே இதுவரைக்கும் போடல. இதில முதலமைச்சர் ஏதாவது சம்மதம் இருக்குன்னு கேட்டா இருக்காது. ஏன்னா, அவருக்கு இந்த அதிகாரிகள்லாம் ஒரு மேட்டர் இல்ல. அவருக்கு பெரும்பாலும் தெரியாது. ம். ஆனால், இந்த அதிகாரிகள 3 பேரையுமே போடக்கூடாது அப்படின்னு பொறுப்பு டிஜிபியே நீடிக்க வைக்கிறதுக்கு யார் பண்றா? அப்படின்னு பார்த்தா யாரோ அதிகாரிகள் இவங்க தானே இருப்பாங்க. அப்ப இந்த மாரி விவகாரங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஒரு அரசை மக்களுக்கு எதிராக ஒரு கெட்ட பேர உருவாக்குறது, ஒரு சட்ட சிக்கல்ல மாட்டி விடுறது, ஒரு அரசுக்கு எதிராக இது நீதிமன்றத்துக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்துறது, இந்த வேலையெல்லாம் அதிகாரிகள் சிறப்பா பண்ணுவாங்க. ம். அதிகாரிகள் வேலை நடைமுறை இந்த மாரி விஷயங்கள சுட்டி காமிச்சு சரி பண்ணணும். அதையும் பண்ண மாட்டாங்க. அப்ப ம். இதெல்லாம் என்ன ஆகும்? உங்களுக்கு கவர்மெண்ட் முட்டு சந்துக்கு போகும். இவர்கள் அடுத்த கவர்மெண்ட் வந்தா அங்க போயிடுவாங்க அதிகாரியா. ஆனா அந்த அதிகாரிகள்னால நடந்த கெட்ட பேர் யாருக்கு வரும்? அந்த கவர்மெண்ட்டுக்கு ஓட்டா மாறாது. ம். இத வந்து யார் உணர்றாங்களோ அவங்க சிறந்த தலைவர். "நீ எனக்கு ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. நான் பார்த்துக்கிறேன்ற" மாரி போணும். ம். ஆனா இங்க அது கிடையாது. திருப்பரங்குன்றம் என்ன நடக்குது? திருப்பரங்குன்றத்தில தீபம் ஏத்தணும்னு நீதிமன்றத்தில இந்து அமைப்புகள் வழக்கு தொடுக்குறாங்க. ஆமா. அப்பா நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் நேரடியாக போய் ஆய்வு செய்து தீபத்தூண் அதாவது இப்ப ஏத்துற இந்த உச்சி பிள்ளையார் கோயிலோட தீபத்தூண் வந்து இன்னும் கொஞ்சம் உயரமா இருக்கு. நல்லா தெரியும் பக்தர்களுக்குன்றப்போ, அந்த பிரச்சனை, பாதைகள்